ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்திரமும் கைப்பழக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் கதிர்குலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கதிர்குலாங்கிறது ஒரு மலையாள வார்த்தை. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா நெல்மணி கொத்துகள் அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம். இந்த கதிர்குலா பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுடைய வீட்லேயும் இது மாதிரி செஞ்சு அவங்க வீட்டு வாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிர்குலா செய்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலில் விளைஞ்ச நெல் கதிர்கள் தான். அந்த காலத்தில் வயலில் எப்படி அறுவடை செஞ்சு நெல் எடுத்துகிட்டு வருவாங்களோ அதே போல் இந்த நெல்லையும் நம்ம வயலில் இருந்து அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். கதிர்குலா செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோலில் இருந்து நெல் கதிர்களை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இதுக்கு முதல்ல இந்த நெல் கதிர்களுடைய முதல் கணுவிடை பகுதிக்கு நேராக சரியாக கட் பண்ணணும். இந்த மாதிரி சரியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நெல் கதிர்களை பிடிச்சி கீழே இழுக்கும் பொழுது அந்த வைக்கோலில் இருந்து இந்த நெல் கதிர்கள் தனியாக கலண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு இந்த நெல் கதிர்களை எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வைக்கணும். இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு நெல் கதிர்கள் வந்து தயாராகிடுச்சு. அடுத்து என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத பார்க்கலாம். கதிர்குலாவோட முதல் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இதை பின்னி தொங்க விடணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வளையத்தை நம்ம செய்ய போகிறோம். அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெல் கதிர்கள் எல்லாத்தையுமே 3 பங்கு எடுத்து இந்த மாதிரி அடுக்கணும். இந்த மாதிரி அடுக்குனதுக்கு அப்புறமா ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சடை பின்னுறது எப்படியோ அதே மாதிரி இதையும் சடை மாதிரி பின்னிட்டே வரணும். இந்த முதல் ஸ்டெப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நெல் கதிர்களுடைய தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எவ்வளவு அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீளமாக நமக்கு அங்கே தொங்க விடுறதுக்கான அந்த வளையம் வந்து தயாராகும். அதனால் கொஞ்சம் முதல் ஸ்டெப் செய்யும் பொழுது ரொம்ப நீளமான நெல் கதிர்களாக எடுத்து இந்த மாதிரி சடை மாதிரி பின்னிட்டே வாங்க. இப்போது இந்த கதிர்குலாவை தொங்க விடுறதுக்கு தேவையான அளவுக்கான ஒரு வளையம் வந்து தயாராகிடுச்சு. அடுத்ததாக இந்த சடையோட மிச்ச பகுதியில் நம்ம நெல் கதிர்களை ஒன்று ஒன்றா சேர்த்து பின்னிட்டே வரணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கதிர்கள், அதை 2 அல்லது 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து இந்த சடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் வச்சு நம்ம அதை அப்படியே தொடர்ந்து பின்னிட்டே வர போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இதை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம 2 அதில் வச்சு சேர்த்து பின்னிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு நீளத்துக்கு இந்த கதிர்குலா வந்து தயாராகும். இந்த மாதிரி நெல் கதிர்களை கிட்டத்தட்ட 1 அல்லது 1.5 மீட்டர் நீளம் வரைக்கும் நம்ம பின்னிட்டே வரணும். இந்த நெல் கதிர்களை ஒன்றா சேர்த்து நம்ம பின்னிட்டே வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நெல் கதிர்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக காஞ்சு போய் இருந்ததுன்னா இந்த நெல் கதிர்கள் ஒன்றா கொட்ட ஆரம்பிக்கும். அதாவது இந்த நெல் விதைகள் பார்த்திங்கன்னா உதிர்ந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இதை பின்னும் பொழுது ரொம்பவும் கவனமாக தான் பின்னணும். இந்த கதிர்குலாவை நான் பின்னி முடிக்கிறதுக்குள்ளே இந்த நெல் கதிர்கள் எப்படி உற்பத்தி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கிளிப் இருக்குது. அந்த வீடியோவையும் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே இந்த கதிர்குலாவை பின்னி முடிச்சிடுறேன்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெல் உற்பத்தி செஞ்ச அந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அந்த வீடியோ கிளிப் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4.5 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோ கிளிப்பை பற்றின அந்த கமெண்ட்ஸை நீங்கள் கீழே சொல்லுங்கள். சரி வாங்க, கதிர்குழா இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன். அதாவது எனக்கு ஒரு 1.5 மீட்டர் வரைக்கும் இது தேவைப்பட்டது. என்கிட்ட இருந்த எல்லா நெல் கதிர்களையும் பயன்படுத்தி இந்த சடையை நான் பின்னிட்டேன். அடுத்ததாக இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பின்னோம் இல்லையா, அந்த இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளைய மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம சுற்றிட்டே வரணும். இவ்வளோதாங்க இதோட வேலை. இதை சுற்றும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் இறுக்கமாக சுற்றக்கூடாது. ரொம்ப இறுக்கமாக சுற்றுனீங்க அப்படின்னா இந்த நெல்கள்லாம் அப்படியே உதிர்ந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப காஞ்சு போய் இருக்கிறதுனால இந்த நெல்கள்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக சுற்றணும். அதே மாதிரி ஒரே வட்டத்தில் சுற்றாமல் கொஞ்சம் கீழே இறக்கி சுற்றிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த வளையம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக மாறும். அப்போது நமக்கு தேவையான அளவுக்கு இந்த நெல் கதிர், அதாவது கதிர்குழா அப்படிங்கிறது ரெடி ஆகும். இந்த மாதிரி இந்த நெல் கதிர்களை சுற்றிக்கிட்டே வரும் பொழுது இதோட கடைசி பகுதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவுக்கு ஒரு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்கள், நல்லா முறுக்குங்க. முறுக்கிட்டு இதோட வச்சு நம்ம ஒரு நூல் வச்சு கட்டலாம். அப்படி இல்லைன்னா இதில் காட்டியிருக்கிற மாதிரி இன்டர்லாக் சிஸ்டம், அதாவது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வளையத்தில் இதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு கொஞ்சம் அமுக்கி விட்டிங்க அப்படின்னா இதை அப்படியே லாக் ஆகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது லாக் ஆனதுக்கப்புறமா இந்த நெல் கதிர்கள் எல்லாம் உருவாமல் இருக்கணும். அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வளையத்தை பிடிச்சி ஒரு தடவை லேசாக ஆட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு இது நல்லா டைட்டாக இருக்கா, உருவாமல் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். கடைசியாக ஃபினிஷிங் டச் தாங்க. இது மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிசிறுகள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது இந்த வைக்கோலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிசிறுகளை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான இந்த கதிர்குழா, அதாவது நெல்மணி கொத்துகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு தேவையான இந்த கதிர்குழா, அதாவது நெல்மணி கொத்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் நமக்கு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த முறை இது மாதிரி உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் அடுத்த பருவத்திலையாச்சும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.